குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். உண்மையின் உரைகளாக இருக்கக்கூடிய தினமலர் நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம் சென்னையில் ஆரம்பித்து மதுரைக்கு சென்று இன்று கோயம்புத்தூர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மாணவ செல்வங்கள் பெரிய கனவுகளோடு எதிர்பார்ப்புகளோடு தங்களுடைய வருங்கால பாதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்காக இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றார். பெரிய ஆளுமைகள் எல்லாம் வந்திருந்தார்கள், அதிகாரிகள் வந்திருந்தார்கள், பணி செய்யக்கூடியவர்கள் வந்திருந்தார்கள், பயிற்சியாளர்கள் வந்திருந்தார்கள். நான் மாணவ செல்வங்களுக்கு சொல்வது ஒன்றே ஒன்று மட்டும்தான். ஒன்றை முடிவு செய்த பிறகு உறுதியாக இருங்கள், வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். இது கடினமான போட்டித் தேர்வுதான், ஆனால் இதை எளிதாக கையாள முடியும். காரணம் உங்களுடைய மனது. எனக்கு வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள், நேரம் கொடுங்கள், பயிற்சியை எப்படி எளிதாக்குவது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். இது போன்ற நிகழ்வுகளை பங்கெடுத்து சிறு சிறு விஷயங்களை, குறிப்புகளை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு வருட காலம் முழுமையாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். வெற்றி உங்களுடைய பக்கம் வரும். தமிழகத்துல பட்டி தொட்டியில் இருந்தெல்லாம், கஷ்டப்படுகின்ற குடும்பத்திலிருந்தாம் ஆயிரக்கணக்கான ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ், ஆல் இந்தியா சர்வீசஸ், குரூப் ஏ, குரூப் பி எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனால் உங்களாலும் முடியும். நம்பிக்கையோடு இந்த பயணத்துல ஒரு வெற்றி பயணமாக நீங்கள் ஆரம்பிங்க. இவ்வளவு பெரிய ஒரு எக்ஸாமினேஷன் பெஸ்ட் பீப்புள் வந்தால் மட்டும்தாங்கன்னா நாட்டுக்கு அது நல்லது கிடைக்கும். பெஸ்ட் பீப்புள்னா மார்க்கில் இல்லைங்கன்னா ஆட்டிடியூட்ல, சிந்தனையில், சேவை மனப்பக்குவத்தில், தேசப்பட்டில் பெஸ்ட். இன்னைக்கும் பெஸ்ட் இருக்காங்க. இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் இண்டஸ்ட்ரி, டெக்னாலஜி, ஸ்டார்ட் அப், நிறுவனம் என்ன வேணாலும் பண்ணி இருந்தாலும் கூட இன்னைக்கும் பெஸ்ட் தான் வர்றாங்க. இன்னைக்கும் எனக்கு வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இருந்து ஒரு மனிதன் வர்றான், நல்ல ஒரு இளைஞன் சகோதரி வர்றாங்க. அதனால இந்த இன்ட்ராக்ஷனை பார்க்கும் பொழுது இன்னும் சிவில் சர்வீஸுடைய மகுசு குறையில, பெஸ்ட் வந்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷம். காரணம் நான் அந்த சர்வீஸ்ல ஒரு 10 ஆண்டு காலம் நிறைவு செய்திருக்கின்றேன். பெஸ்ட் பீப்புள் வர வரத்தாங்க சார் சிஸ்டம் பெர்ஃபெக்ட் ஆகல, சிஸ்டம் கெட்டு போயிடும். அதனால இவங்க சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளையும் கலைந்து நல்ல ஒரு அருமையான சிஸ்டத்தை உருவாக்குங்கிற நம்பிக்கை எனக்கு. கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கு எல்லாத்தினாலே வர முடியறது இல்லை. ஏன்னா கோச்சிங் இன்ஸ்டியூட்லாம் இன்னைக்கு ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சுங்க சார். மற்ற மாநில அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகளை நாமும் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கணும் பெரிய அளவில். ஆனால் யூபி, பீகார்லாம் இன்னைக்கு பெரிய அளவில் சலுகைகள் கொடுக்குறாங்க. ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணால் இவ்வளவு பணம், மெயின்ஸ் பாஸ் பண்ணால் இவ்வளவு பணம், என்கரேஜ் பண்ணுறாங்க. பெரிய பெரிய ஹாஸ்டல்ஸ் கட்டுறாங்க, அரசே நடத்துகிறாங்க இந்த விடுதி. எனக்கு உதாரணத்துக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் சென்னைக்கு வந்து படிக்கிறாங்க, சகோதரி படிக்கிறாங்கன்னா எவ்வளோ செலவாகும்னு யோசிங்க. கோச்சிங் இன்ஸ்டியூட் லட்சக்கணக்கில் கட்டி வீடு எடுத்து தங்கி. ஸோ அதனால் இன்னைக்கு அரசு சில இடத்துல ஸ்டெப்பிங் பண்ண வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நார்த் இந்தியாவில் நிறைய அரசுகள் அது ஒரு போட்டியாக பண்ணுறாங்க. ஒரு யூபி, பீகாரில் பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் அது செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இன்னும் இரண்டாவது, இன்னும் கொஞ்சம் குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா பேட்டர்ன் மாறுது, சிசாட் வந்துருச்சு, கொஞ்சம் மேத்தமேட்டிக்கல் பேசிக் மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், காம்ப்ரிஹென்ஷன் வந்திருக்கு, எத்திக்ஸ் பேப்பர் வந்திருக்கு. அதனால யாராச்சும் குழப்பத்தில் பேட்டர்ன் எனக்கு தெரியலன்னு நினைச்சா கூட அவர்களுக்கும் நாம பட்டி தொட்டியெல்லாம் போகணும். எனக்கு தெரியும் தினமலர் போன ஆண்டு சென்னை, மதுரை ஆரம்பிச்சு, இன்னைக்கு சென்னை, மதுரை, கோவை வந்துட்டீங்க. இப்போ சேலம், திருநெல்வேலி நோக்கி போறீங்க பாருங்க. அதாவது தினமலரை எக்ஸ்பேண்ட் பண்ணி போறீங்க இத்தனை இடத்துக்கு. அத்தனை மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. இது போல எக்ஸ்பேண்ட் பண்ணி போக போக ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவனுக்கும் கூட இது போன்ற நிகழ்ச்சியில பங்கேற்று இதுதான விஷயம், இதான் எக்ஸாமா, பாஸ் பண்ண அதிகாரிகளே சொல்றாங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு பாருங்க, முன்னாள் டிஜிபி ரவி அவங்க வந்தாங்க. இருக்கக்கூடிய இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய ஐஆர்எஸ் அதிகாரி நந்தகுமார் ஐயா, ஐஆர்எஸ் அதிகாரியாக இருந்து அதை விட்டு பயிற்சியாளராக இருக்கக்கூடிய ஸ்டீவர்ட்சன் அவர்கள், இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஜாம்பவான்கள். சென்னைக்கு நீங்க ரவீந்திரன் ஐயாவே கூப்பிட்டு வந்தீங்க, இந்தியா தலை சிறந்த பயிற்சியாளர், அது பெஸ்ட் ரவி, வாஜிராமன் ரவி, அதனுடைய தலைமை இருக்கக்கூடிய ரவீந்திரன் சாரை கூப்பிட்டு வந்து பேச வச்சுங்க. அதனால் இது ஒரு தினமலர் எடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு, ஒரு சமுதாய பொறுப்போடு அதை கையில் எடுத்திருக்கிறேன். மேபி நீங்களும் அதை நினைக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. நாம ஏன் தமிழ்நாட்டில் குறையுது, நாம இதை பண்ணணும்னு வேள்வி எடுத்திருக்கிறீங்க. அந்த வேள்வியும் வெற்றடைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம்.